போனையா எடுக்க மாட்டேங்கிறா. போனை எடுத்து தேன்மொழி. ஐயோ, ஏன் எடுக்க மாட்டேங்கிறான்னு தெரியலையே. உங்களோட கோவத்துல இருக்காளா? சரி, நேரில் போய் பார்த்துட்டு வந்துடலாம். 10 நாள் அடிச்சிருக்கா. நானும் திருப்பி கேட்கவே இல்லை என்ன யாதுன்னு. சாரி தேன்மொழி, சாரி தேன்மொழி. என்ன காலேஜ் முழுக்க தேடிட்டு அவளை காணோம். போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்கிறா. கிளாஸ் பிள்ளைங்களும் இங்க தானே இருக்காங்க. இவளை தானே காணோம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், என்ன வேணும்? தேன்மொழி இந்த செகண்ட் இயர் தான் பண்ணிட்டு இருக்கா. ஒரு நிமிஷம். அவ ரூம்மேட் பார்வதி இருக்கா, நான் அவளை வர சொல்றேன். ஓகே. பாரு, என்னடி? தேன்மொழி தேடி யாரோ வந்திருக்காங்க. தேன்மொழி தான் இல்லையே, யார் வந்திருக்கா பாரு. யாரு? தேன்மொழி. நீங்க கிஷோரா? கிஷோர் தான். தேன்மொழி அவ உங்களுக்கு போன் அடிச்சாளே. அது முக்கியமான மீட்டிங்ல இருந்தேன், அதை அட்டெண்ட் பண்ண முடியல. அதான் இப்ப பாத்துட்டு போலான்னு வந்தேன். அவளை எங்க? போன் அடிச்சா எடுக்க மாட்டேங்கிறாளே. அவங்க இல்லையே. எங்க இல்லன்னா ரூம்ல இருக்காளா? அவ காலேஜ் விட்டு போயிட்டாளே. காலேஜ் விட்டு போயிட்டாளா? என்ன சொல்றீங்க? 2-3 நாள் ஆயிட்டே. உங்களுக்கு போன் பண்ணா நீங்க எடுக்கவே இல்ல. அதான் கிளம்புறேன்னு கிளம்பிட்டா. சரி, வீட்டுக்கு தான் போய் பா, நான் பாத்துக்கிறேன். யாராவது போன் அடிச்சா என்ன யாதுன்னு கேளுங்க சார். அசால்ட்டை விட்டுட்டு எங்க போனான்னு வந்து கேக்குறீங்களே. சாரி. போங்க சார், போய் பாருங்க. இதுவும் நீங்க அவகிட்ட பேசுங்க சார். வா, நம்ம ரூமுக்கு போலாமா? அப்பா அவருக்கு விஷயம் தெரியாதா? தெரியாதனால தானே சார் இங்க வந்து நிக்கிறாரு. போய் பார்க்கட்டும். வா. என்னாச்சு? என் தேங்களுக்கு என்னாச்சு? அவ படிப்புல ஒரு நாள் கூட லீவ் எடுக்க மாட்டாளே. ஏன் 2 நாள் காலேஜுக்கு வரல? இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன். ஒரு வாட்டியாவது போன் அடிச்சு என்னன்னு கேட்டுக்கலாம். சரி, உடனே வீட்டுக்கு போவோம். அவன் கையும் காலையும் நொடிச்சு விடல விட்டுட்டு இங்க வந்து ஃபீல் பண்ணி அழுத்து கிடக்கா. அதானே? எனக்கு அதெல்லாம் வருத்தம் இல்லத்த. பரவே 10 நாள் போன் அடிச்சேன். ஒரு வாட்டியாவது என்ன யாருன்னு என்கிட்ட கேட்டிருக்காங்களா? இத பாரு, நம்ம தான் காப்பாத்திக்கணும். அவங்க காப்பாத்துவாங்க, நமக்கு அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க நினைச்சேன்னு வச்சுக்கோயே, போச்சுடி. இப்படிதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கணும். தன் கையே தனக்கு உதவின மாதிரி நம்ம தான் காப்பாத்திக்கணும். நீ அப்படி நினைச்சிருந்தனா இப்படி வருத்தப்பட்டுட்டு இருந்திருக்க மாட்டேன். கரெக்ட். நீ ஏன் மத்தவங்க எதிர்பார்க்கற? அவங்க வந்து உன்னை காப்பாத்துவாங்கன்னு நீ எதுக்கு எதிர்பார்க்கற? நம்பிட்டு இருந்தேன். அதான் வேதனைப்படுற. சரி, விட்டு தள்ளு. அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா இரு. காலேஜுக்கு போகும்போதே நாங்க 2 கூட வரோம், மறந்துடாத. நாங்க இருக்கோம்ல, எதுக்கு பயப்படுற? உன் கூட ஏதோ நாங்க இருக்க போறோம், போதுமா? உனக்கு ஒண்ணு நாங்க விட்டுவோமா என்ன? ஒரு பொண்ணுக்கு தோண ஒரு பொண்ணு தான் கூட இருப்பா. பயப்படாத, உன் கூடயே நாங்க இருப்போம். அவனை ஒரு வழி பண்ணிட்டு தான் ரிட்டர்ன் வருவோம், பயப்படாத. நீ நிம்மதியா படிக்கலாம், கவலைப்படாத. 2 நாள் ஆகுது, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதான் அந்த ஒரு பிள்ளை உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு இருக்காளே, பிறகு எதுக்கு டென்ஷன் ஆகுதே? புக் எடுத்து படிச்சிட்டு போய் ஒரு ரகல வச்சுக்கலாம். யாருக்கிட்ட? இந்த மீனாத்தக்கிட்டயா? இன்னத்த போதும், உஸ்பத்திட்டே இரு. சீட்டத்த அத்த, நம்ம வலசியமா போண்டாமா? ஆமாமா, உன் அப்பாவை கண்டே பிடிச்சு ஆகணும். உன் அப்பாவை கண்டுபிடிச்சு உங்க அப்பா கிட்ட உன்னை ஒப்படைச்சிட்டு நான் ஃப்ரீயா ஆகணும். காட்டி கொடுத்துறாத. அவ அப்பா தெரியும்னு காட்டி கொடுத்துறாத. அவளே கண்டுபிடிக்கட்டும். அதுக்கு வந்து கிடக்காளா? அவளுக்கு என்ன சிரிப்பு வருது? நீ படுத்துக்க. அத்தை என்னென்ன வேலைலாம் பார்க்காத. அத்தை, நம்ம போமா இப்படி? உன் அங்கெல்லாம் போட்டுட்டு வா. சரிங்க அத்தை. ஃபாலோ மீ. தேன்மொழி என்ன இப்ப ஒருத்தரையும் காணோம். அம்மா. வாக்கி சாரே, என்ன திடீர்னு வீட்டு பக்கம் வந்த மாதிரி இருக்குது? இப்பெல்லாம் இங்க வர மாட்டியே, என்ன திடீர்னு வந்திருக்க? அம்மா, தேன்மொழி இங்க வந்தாளா? நீ கட்டிக்க போற பொண்ணு, நீ பாதுகாக்க வேண்டிய பொண்ணு. ஓ தேன்மொழி, அவளை போய் இங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்க? அம்மா. என்ன அவ இப்படி இங்க இருப்பா, இங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்க? நீ தானே காலேஜ்ல கொண்டு சேர்த்த, நீ தானே வார வாரம் பாத்துக்கிட்டு இருக்க, இங்க வந்து கேட்டுட்டு இருக்க? அம்மா, அவங்க இல்ல. அப்போ நீ பாதுகாக்க தவறிட்ட, நாங்க என்ன பண்ண முடியும்? அதே உனக்கான பொருள், நீ தான் பாதுகாத்திருக்கணும். தொலைச்சிட்டு வந்து இங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்க? அம்மா சாரிமா. 10 நாளா போன் அடிச்சா, முக்கியமான மீட்டிங், சிஎம் மீட்டிங். அதான் என்னால போன் அட்டன் பண்ண முடியல. அத காலேஜ்ல போய் பார்த்தா அவ இல்ல, போன் எடுக்க மாட்டேங்கிறா. எப்படி எடுப்பா? எப்படி காலேஜ்ல பார்க்க முடியும்?
ஏமா என்னாச்சுது? என்னாச்சுதுன்னா நான் என்ன சொல்ல முடியும்? உன் தேர்வல்கிட்ட போய் கேளு. அவ எங்கம்மா? நான் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறதேம்மா. தப்புதான், பெரிய தப்புதான். ஒரு பொண்ணு அவசரமா போன் அடிக்கானா என்ன யாதுன்னு கேட்டுருக்கணும். நான் சாதாரண இருந்துட்டேன். காலேஜ்ல தானே இருப்பான்னு நினைச்சிட்டேம்மா. சாரிம்மா. வீட்டில் தானே இருக்கா, காலேஜுக்கு தானே போயிருக்கா அப்படின்னு அசால்ட்டா நினைச்சதீங்கல்ல. வீட்டில் இருந்தாலும் ஆபத்து வரும், வெளியே போனாலும் ஆபத்து வரும். என்ன யாதுன்னு கேட்க வேண்டாம். தப்புதாம்மா, பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறதேம்மா. அவளை எங்கம்மா? ஆதிரா வீட்டில் இருக்கா? ஓ, ஏமா என்னாச்சு? எதுக்கு காலேஜ் போன? ஆதியா வீட்டு வந்து இருக்கா? அவ வாயாலே சொல்லுவா, கேட்டு பூரி படைஞ்சுக்க போ. தேன்மொழிக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. தேன்மொழிக்கு எதுவும் பெரிய பிரச்சனையா? அவளுக்கு எல்லாம் நடக்கக்கூடாது நடந்துட்டா. ஏன் என்னாச்சுது? தேன்மொழி, 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 தேன்மொழி. தேன்மொழியா? எந்த தேன்மொழி? உனக்கு எதுவும் தெரியுமா? இல்லையே அத்தை. உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. எந்த தேன்மொழி கேக்குற? அண்ணே, ஏன் தேன்மொழி? அத்தை கேட்டீங்களா? அவங்க தென்மொழியா? இது உன் தேன்மொழியா? சாரி அண்ணே, சாரி அண்ணே. மாமா எதுக்கு சாரி கேக்குறாரு? தெரியல. ஆனா மாமா சொன்ன ஜோக்க கேட்டீங்களா? அவங்க தேன்மொழியாமே. ஐயோ, எனக்கு தேவைதான், எனக்கு தேவைதான். ஏ கிஷோரி, யாரை தேடி வந்திருக்க? அண்ணே, நீங்க என்ன பேசுறது சரிதான். அவளை எங்க? அதான் யார? தேன்மொழியா? உன் தேன்மொழி. சொல்லும் போதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனா என்ன பிரச்சனை? போது விட்டுட்டு போயிடுறானே, அதான் பெரிய பிரச்சனையா இருக்குது. உன் தேன்மொழி. உன் தேன்மொழி அப்படிதானே? ஆமா. அதெல்லாம் மாமா தெளிவா தான் சொல்றாரு. 10 நாளைக்கு முன்னாடி உன் தேன்மொழி உனக்கு போன் அடிச்சா. திருப்பி நீ போன் அடிச்சியா? வேலை பிஸில மறந்துட்டேன். மறந்துட்டேன். சரி, ஓகே. 2 நாள் கழிச்சு உனக்கு போன் அடிச்சிருக்கா. எடுத்தியா? அட்டன் பண்ணினேன். ஆனா முக்கியமான வேலை வந்துட்டு. அவ ஏதோ உன்கிட்ட சொல்ல வந்தால என்ன யாதுன்னு கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்டிருக்கியா? வழக்கமா பேசுறதான் பேசுவான்னு நினைச்சிட்டேன். ஓ, நீயே நினைச்சிட்ட. வழக்கமா எப்பவும் பேசிட்டு இருக்க மாதிரி பேசிட்டு இருக்கான்னு நினைச்சிட்ட. ஆமா அண்ணே. நீயே முடிவு பண்ணிட்டல. அவ இதுதான் பேசுவான்னு நீனே முடிவு பண்ணிட்டல. புரியுது அண்ணே, பெரிய தப்பு பண்ணிருக்கேன். அவளை எங்க அண்ணே? போய் கேளு, சொல்லுவா. கண்ணீர் வராது, ரத்தமே வரும். போ. என்னாச்சு நீ? அவளுக்கு என்னாச்சுது? ஏன் காலேஜ்ல வந்திருக்கா? நாங்க சொன்ன அவகிட்டே போய் கேளுங்க. அப்பதானே நீங்க எவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்கீங்கன்னு தெரியும். போங்க, ரூம்ல தான் இருக்கா. சரி. எல்லாத்தையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நிக்கிறது இதே உங்களுக்கு பொழப்பா போச்சுல. சாரி அண்ணே. சரி, நாம கிளம்புவோமா? சரிங்க அத்தை. எங்க? சொன்ன சிரிப்ப. ஏன்? அவ அப்பாவை கண்டுபிடிக்க போறா, அதுக்கு துணைக்கு போறேன். சரிங்க அண்ணே, நீங்க கிளம்புங்க. பரவாயில்ல, இந்த நிலைமையை சிரிச்ச பாரு, உன்னைய பாராட்டணும். நம்ம போமா? அத்தை, இன்னைக்கு ஆட்டோலே போயிடலாம். தயவு செய்து உங்க ஸ்கூட்டி வேண்டாம். சரி, போமா, வா. உள்ளதா இருக்கா, போய் பாரு, போ. சரிங்க அண்ணே. தேன்மொழி, 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 ப்ளீஸ் தேன்மொழி. சாரி தேன்மொழி. நீ அடறியா? சாரி தேன்மொழி. என்ன உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் நீங்க வந்திருக்க? எதுக்கு அழுற? என்ன பிரச்சனை? ஐயோ தேன்மொழி, அழாத தேன்மொழி, ப்ளீஸ் தேன்மொழி. சாரி தேன்மொழி, சாரி தேன்மொழி. தயவு செய்து இங்க இருந்து போயிருங்க. என் மூஞ்சிலே முழிக்காதீங்க சொன்னேன். சாரி தேன்மொழி, என்னன்னு சொல்ல ப்ளீஸ். எனக்கு பயமா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ ஏன் இப்படி இருக்க? என்ன ஆச்சுது? ஆமா, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு ரொம்ப அக்கறையா கேக்குறீங்க. உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி. கிளம்புங்க. சாரி, உண்மையா சொல்றேன். எலெக்ஷன் டியூட்டி வருதா, அதனால ரொம்ப ப்ரெஷர். அதனால நல்ல கவனமா இருந்துட்டேன். சாரிமா. அப்பா, நான் என்ன நீ பண்ணாலும் பரவாயில்ல. அப்படி நினைச்சிருந்தா இப்படி தேடி வந்திருப்பேனா? என் உசுரோட இருக்கான்னு பார்க்க வந்தீங்களா? இந்த வார்த்தையாலே கொள்ளாத தேன்மொழி. உனக்கு என்ன ஆச்சா? ஏதாச்சும் பதட்டத்தில் வந்திருக்கேன். ப்ளீஸ். என்ன? ஒண்ணு இல்ல, என்ன காப்பாத்திக்கிறதுக்கு எனக்கு தெரியும். எனக்கு யார் உதவி எனக்கு வேண்டாம்.
பிரச்சனை எதுவும் நடந்துக்கா? பரவாயில்ல, என்னை எப்படி காப்பாத்திக்கணும்னு எனக்கு தெரியும். நான் தைரியமா தான் இருக்கேன். நீங்க கிளம்புங்க. ப்ளீஸ் தென்மொழி, ப்ளீஸ் தென்மொழி, ப்ளீஸ் என்ன நீ சொல்லு. தயவு செய்து இங்க இருந்து போங்கன்னு சொல்லு. உங்களை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. போங்க. ஏய் ப்ளீஸ் டி, என்ன கொல்லாதடி ப்ளீஸ், என்னன்னு சொல்லு. ஒண்ணும் தேவையில்லை, நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. எதுவும் பிரச்சனையா? யாரும் ஹேக்கிங் எதுவும் பண்ணாங்களா? எவ்வளவு அக்கறை. 10 நாள் கழிச்சு சாதாரண வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. நாங்க வந்தே 2 நாள் ஆகுது. சாரிமா, சாரிமா. தயவு செய்து என் மூஞ்சில முடிக்காதீங்க. போங்க. இப்ப நீங்க இங்க இருந்து போகல, நான் ஏதாவது பண்ணிக்கலாம். போங்க. சரி சரி, நான் நம்ம வீட்டுல இருக்கேன். கோபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வா. தயவு செய்து போங்கன்னு சொன்னேன். சரி, கோபப்படாத கோபப்படாத. போங்கன்னு சொன்னேன். சரிடா போறேன். நீ சாதாரண இரு, நான் போறேன். நம்ம வீட்டுல தான் இருப்பேன் சொல்லிட்டேன். உனக்கு என்ன நடந்துக்குன்னு தெரியாம அதுக்கு தீர்வு காணாம நான் இருந்து போக மாட்டேன். போதுமா? இவ்வளவு நாள் லீவ் ஆனாலும் பரவாயில்ல, நான் இங்கதான் இருப்பேன். எனக்கு தேடி வரணும். போங்கன்னு சொன்னேன். சரி சரி சரி, கோபப்படாத கோபப்படாத, நான் கிளம்புறேன். உதவின்னு கேட்கும் போது போனே எடுக்கல. இப்போ வந்து என்னன்னு கேக்குறாங்க. உதவி எனக்கு தேவையில்லை. என்னை எப்படி காப்பாத்திக்கணும்னு எனக்கு தெரியும். அவனா நானு மோதி பாக்குறேன். நானே ஜெயிக்கிறேன். தீண்டி பாக்குற அவனுக்கு அவ்வளவு தைரியம் இருக்கும் போது அவன் என்ன தீண்டா? நான் சும்மா விடுவேன்? அவன என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். அத்தை, இன்னைக்கு மட்டும் டீட்டெயில் தராம இருக்கட்டும், நான் யாருன்னு காட்டுறேன் பாருங்க அத்தை. காதாம்பரி மோனு காட்ட போறியா? சில இடத்துல காதாம்பரியா மாற வேண்டி இருக்குது. காதாம்பரியா மாறினாதான் காரியம் ஆகும் போலுக்கு. இனி நீ போச்சுக்குவ. தேங்க்யூ அத்தை. உள்ள போய் கேட்டுட்டு வாப்போ. நீ இப்படிலாம் தேடிட்டு இருந்த உங்க அப்பாவை இந்த ஜென்மத்துல கண்டுபிடிக்க மாட்டேன். உனக்கு வீரம் காணாது. அப்படின்னா வேகம் 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 எதுவுமே உனக்கு காணாது. உன்னை சூட்டிப்பே பத்தல. எத்த இப்ப பாருங்க, இன்னைக்கு எங்க அப்பா யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சிருவேன். இப்ப உள்ள போய் நான் எப்படி காதாம்பரியா மாறி எப்படி சண்டை போட்டுட்டு வரேன்னு மட்டும் பாருங்க. இதுலயே வெயிட் பண்ணுங்க. ஓகே. எப்படி சண்டை போட்டுட்டு எப்படி டீட்டலோட வாரேன்னு மட்டும் பாருங்க. ஓகே. பய உள்ள போற ஸ்பீட பார்த்தா சண்டை போட்டு வாங்கிட்டு வந்துருவாளோ? வாட்ட வாட்ட, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். என்ன பையல இன்னும் அழகானா? ஆதிரா, எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன். முழுசா காதாம்பரியா வந்த ஆதிரவா இது? எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். என்னாச்சுது? டீட்டெயில கேட்டா உங்க அப்பா ஸ்டேஷனா நீ கேட்டோன்னு நாங்க தரதுக்கு அப்படின்னுட்டாங்க. ஆமான்னு சொல்ல வேண்டியதானே? எப்படி இவ அப்பா யாருன்னு தெரிஞ்சா அவன் ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருப்பாங்க. சரி கிடைச்சிரும். சரிங்க. அங்க தோட்டக்காரர் நிக்காரு, அவர்கிட்ட கேளு. அவருக்கு 100 200 கொடுத்து உள்ள போய் டீட்டெயில் வாங்கிட்டு வந்துரு. இங்க நிக்காரு. உனக்கு பின்னாடிதான். ஹலோ தோட்டக்காரரே, இங்க வாங்க. ஐயா உங்கள தாங்க, வாங்க. அத்தை என்ன மாட்டி விட்டுட்டீங்களா? தோட்டக்காரன்னு சொன்னீங்க, ஆடு உயரத்துல வந்து நிக்கிறாரு. தூரத்தை பார்த்த தோட்டக்கார மாதிரியே இருந்தது. ஆனா கிட்ட வந்து பார்த்தா டராலா இருக்காரு. நீ சேர்த்து கோத்து விட்டுட்டீங்கல்ல. அதான் நீ வீர சூரியாச்சா. அதான் உனக்குள்ள காதாம்பரி இருக்கால, அத வெளியில கொண்டுட்டு வந்து சமாளிச்சிரு. அத்தை பார்த்தாலே பயமா இருக்குத. அது காதாம்பரி பயப்படுறாள. கொஞ்சம் தள்ளி வர பாப்போம். அத்தி டராலா இருக்காரு. தோட்டக்கார இல்லையா? உங்களுக்கு வர பார்த்தா தோட்டக்கார மாதிரியா இருக்குது. தூரத்துல பாக்கும்போது தெரிஞ்சது, கிட்ட வந்து பார்த்தாதான். சரி சமாளி, இல்ல அடிச்சு நம்மள உலத்தி போட்டுருவாரு. சமாளி சமாளி. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தோட்டக்கார தானே? அட எடுபட்டால தெரிஞ்சதுக்கு அப்புறமா தோட்டக்காரனான்னு கேட்கால. அத்தா தோட்டக்காரனா? அத்தை கூட பயந்துட்டேன். அட பாதவதி, அவன் முறைக்கிறதுக்கு அப்படின்னா இவன் நெஞ்ச நினைச்சிட்டால. 100 ரூபா தரேன், முழுசா 100 ரூபா தரேன். இவ டீல் பேசுறத வேற மாதிரி இருக்கு. ஏ பாதவதி, ஒழுங்கா டீல் பேச. என்னத்த வேற மாதிரி இருக்கு, ஒழுங்கா கேளு. நான் இத கேட்டு தள்ளியே நிக்கிறேன். அத்தை உசாராவறாங்களே. இங்க பாருங்க தோட்டக்காரரே, முழுசா 100 ரூபா தரேன். உள்ள எனக்கு சில டீட்டெயில் வேணும், எடுத்து தருவீங்களா? இப்ப 100 ரூபா தரேன், எடுத்துட்டு வாங்க. 200 ரூபா தரேன். பயம் உள்ள பயந்துட்டு. அத்தை எனக்கு பயமா இருக்கு. அவர் முறைக்கிறாரு. தோட்டக்காரல அதான் முறைக்கிறாரு. ஒழுங்கா பேசு.
இப்ப பாருங்க அத்தை, நான் எப்படி பேசுறேன்னு. இங்க பாருங்க தோட்டக்காரரே, 200 ரூபா தரேன் சரியா? எனக்கு ஏதாவது டீட்டெயில் எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் 100 ரூபா தரேன். ஓகே? அட பாதவத்தி ரெண்டு ஒண்ணு தானே. அவருக்கு ஒரு விக்ஸ் மாத்திரை வாங்கி கொடு. அவருக்கு தொண்டையில கிச்சு கிச்சு. சரி, அந்த 200 ரூபாயோட சேர்த்து ஒரு விக்ஸ் மாத்திரையும் வாங்கி தரேன். எனக்கு டீட்டெயில் எடுத்து தரீங்களா? என் காதமரிக்கு பிள்ளைதானே, எனக்கே சந்தேகமா இருக்குது. என்ன முறைக்கிறாரு? முறைக்கல, அவர் மூலிகை அப்படித்தான். அதான் விக்ஸ் மாத்திரை வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன்னு. ஆத்தி, இன்னைக்கு நம்ம 2 பேரும் கம்பி என்ன போறது உறுதி நினைக்கிறேன். 205 ரூபா தரேன். ஓகே? எக்ஸ்ட்ரா விக்ஸ் மாத்திரையும். ஓகே?